எல்லாருமே என்ஜாய் பண்ணி பார்க்க வேண்டிய படம் அப்படின்றது தான். அந்த இதுல இருந்து வெளியே வரல போல ப்ரோ. கேக்குதா கேக்குதா கேக்குதா? சொல்லுங்க. வெறித்தனத்தின் உச்சகட்ட சாவி என்னையா பண்ணி வச்சிருக்க வினோத். அப்பா நான் சிம்பிளா எதிர்பார்த்தேங்க. தலைவன் இவ்வளவு மாசம் இறங்கி அடிச்சிருக்கான். நான் நினைச்சு கூட பார்க்கல இவ்வளவு மாசம் ஒண்ணு விடுவான்னு. அப்பா அந்த கையில ரத்தத்தோட தலைவன் மீசையை முறுக்கும் போது கத்தியில அப்பா டேய் வினோத் இப்ப எல்லாரும் வினோத் மேல ஒரு டவுட்ல இருந்தாங்க. கமர்ஷியல் எடுக்க முடியுமான்னு. தலைவன் செதுக்கி வச்சிருக்கிறான் ஒவ்வொரு ஃப்ரேமையும். ஐயோ நாளைக்கு ஓஎஸ்டி விட்டானா இல்ல டீசருக்கு ரிங்டோனை மாத்திரலாம். வெறித்தனமான மியூசிக். எப்போதுமே இல்ல எப்போதுமே பார்த்தோம்னா ப்ரோ நம்ம நீங்க லாஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸா பார்த்தாலுமே நாளைக்கு 6 மணிக்கு இன்னொரு போஸ்டர் இருந்தாலும் இருக்கலாம். எப்பவுமே லாஸ்டா பார்த்தோம் இப்போ ஒரு போஸ்ட் விட்டுருக்காருங்க பயங்கரமா அந்த கத்தியை வச்சுட்டு போட்டு அது ஒரு போஸ்ட்டுக்கு எப்பவுமே ஒரு 4 மணிக்கு சர்ப்ரைஸா ஒரு ட்வீட் ஒன்று வரும். அதுக்கப்புறம் செகண்ட் லுக் போஸ்டர் ஒன்று வரும். அது எல்லா வருஷமும் லைன் பை லைனா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷமும் இருக்கும்ன்றதான் நினைக்கிறேன். கண்டிப்பா நாளைக்கு இன்னொரு போஸ்டர் இருக்கும். கண்டிப்பா. ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் லுக் விட்டுட்டு செகண்ட் லுக் ஒன்று தேர்ட் லுக் ஒன்று அப்படியே நம்ம சர்ப்ரைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கண்டிப்பா நாளைக்கு பர்த்டே ஸ்பெஷல் கண்டிப்பா ஈவினிங் டைம்ல 2 போஸ்டர் வர வாய்ப்பு இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி 4 மணிக்கு ஒன்று 6 மணிக்கு ஒன்று வரலாம். இல்ல காலையில கூட ஒன்று வந்துட்டு ஈவினிங் ஒன்று வரலாம். கண்டிப்பா போஸ்டர்ஸ் வரும். இல்ல கண்டிப்பா இது நடந்துட்டு தான் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாவே நடந்துட்டே தான் இருக்கு. இல்ல போன வருஷமும் இருந்துச்சு, இந்த வருஷமும் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா இது லாஸ்ட் படம்ன்றதுனால கண்டிப்பா நாளைக்கு இன்னொரு போஸ்டர் கண்டிப்பா இருக்கும். அந்த போஸ்டர்ஸ்லயுமே நிறைய வேரியேஷன். நம்ம லாஸ்ட் டைம் பார்க்கும்போதே போஸ்டர் எனக்கு வந்து ப்ரோ எனக்கு என்னன்னா இந்த ஃபர்ஸ்ட்ல இருந்தே இந்த கொஞ்சம் பொலிட்டிக்கலாவே இருந்துட்டு இருந்துச்சா, எனக்கு அது ஒரு சைட்ல ஓவரா பொலிட்டிக்கலா போயிருமோன்னு இருந்துச்சு. பட் இன்னைக்கு சாயந்தரம் ஒரு அப்டேட் வந்துச்சு 6 hours to goன்னு. அதுல ஒரு 30 செகண்ட் ஒன்று விட்டுருந்தாங்க. அந்த ரெட்டிஷா தலைவன் அந்த அனிமேஷன்ல கத்தியை வச்சு நின்று இருக்காம அப்ப இந்த படத்துல ஒரு மாஸ் எலிவேஷன் ஒன்று அந்த மாஸ் அது ஒரு மாஸ் ஃபீலிங் இருக்கும்ல. அது எனக்கு இந்த சாயந்தரம் 6 மணிக்கு அந்த ஒரு மோஷன் போஸ்டர் மாதிரி ஒன்று விட்டுறாங்க. அதை பார்த்தோன்னு ஒரு ஹைப் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த ஹைப்ல மாசா தான் இறக்க போறான்னு நினைச்சேன். ஆனா இந்த அளவுக்கு ஒன்று மாசா இறக்கலாம் சத்தியமா யோசிச்சு கூட பார்க்கல ப்ரோ. பயங்கரம். இப்பவே நான் ஆல்ரெடி ஒரு 7-8 வாட்டிக்கு மேல பார்த்துட்டேன். டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு நைட் ஃபுல்லா ரொட்டேஷன்ல பார்க்க வேண்டியதுதான். MP3 ஆடியோ கட்டர்ல போட்டு ரிங்டோனை மாத்திர வேண்டியதுதான். டவுன்லோட் பண்ணி பார்க்காம யூடியூப்லயே பார்த்துருக்கீங்க. அதெல்லாம் ஆல்ரெடி 4Kல போயிட்டு தான் ப்ரோ இருக்கு. டவுன்லோட் பண்ணி இது ஸ்கிரீன்ஷாட் வேணும் ப்ரோ. டிபி மாத்திருக்கு. எனக்கு அதை கத்தி வச்சு தலைய மீசை முறுக்குற எனக்கு அது இது டிபி மாத்தணும். போட்டிருக்கேன் ப்ரோ. ஸ்டில்ஸ் போட்டிருக்கேன். ஓகே அண்ணா எடுத்துக்கிறேன். ஓகே அப்படியே ஒரு விஷயம் போட்டுரும் ப்ரோ. என் வாழ்க்கையில என்னோட மோட்டிவேஷன் எல்லாமே அவருதான். என்னோட ஹாப்பினஸ் எல்லா டைம்லயும் அண்ணான்னு சொல்றது இந்த ஒரு ரீசன் தான். நம்மளுக்கு எவ்வளவு ஹாப்பினஸ் சேட்னஸ் இருந்தாலும் நம்ம கூட ஒருத்தர் அண்ணா இருப்பாங்கிற மாதிரி எனக்கு எப்பவுமே இவரோட அப்டேட்டு ஒரு மூவி எந்தா இருந்தாலுமே நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸ் சந்தோஷத்தை கொடுத்துட்டே இருக்கும். நம்மளுக்கு ஒரு டைவர்ஷனா தேவைப்படுறதோ அண்ணா தான். நம்ம எந்த ஒரு மோட்டிவேஷன் எடுத்துக்கிட்டு இருந்தாலும் அண்ணா தான். ஸோ பர்சனலாவே ரொம்ப கனெக்டான ஒரு பர்சன். அதனாலதான் என்னைக்குமே இவரை மட்டும் யாருக்காக எப்பவும் விட்டு கொடுத்தது கிடையாது. என்ன ஒரு இதாவது சட்டையை கட்டிட்டு சண்டை போடுற மாதிரி ஒரு ஃபீலிங்ல இருக்கும். பரணி ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. உங்களுக்கு இந்த அனிருத் ஃபேன்ஸ் கிளப்ல இருக்கவங்கலாம் தெரியும் தானே? ஆமா. ஏங்க என்ன எப்ப மியூட் ஆச்சு? மியூட் ப்ரோ கேக்குதா? நீங்க மியூட் பண்ணிட்டீங்க, ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னு நினைச்சேன். இல்ல என்ன மியூட் ஆயிடுச்சு. இல்ல ப்ரோ நான் பேசுறது கேக்குதா ப்ரோ? உங்களுக்கு இந்த அனிருத் ஃபேன்ஸ் கிளப்ல இருக்கவங்கலாம் தெரியும் தானே? தெரியும் ப்ரோ. அவங்கள்ட்ட வச்சு இந்த லியோ ஓஎஸ்டி எப்படி வருமா வராதா? அதுதான் வரலன்னா சொல்லிடுங்க. காம்ப்ரமைஸா போய்க்கலாம்னு சொல்லிடுங்க. வரலன்னா அது அட்லீஸ்ட் நான் சொல்றேங்க அது வராதுங்க, விட்டுருங்க.
கேவிஎன்ட் எல்லாம் கொடுத்து வச்சிருக்காங்க. அட்லீஸ்ட் சொல்லுங்க வெளியில ப்ரோ, வந்தாங்கன்னா அதைத்தான் நிறைய சொல்ல வந்தேன். ரிங்டோன் உங்களுக்கு வைக்கிறதுக்காக ஓஎஸ்டி யூஸ் வேணும் ஆகும்ல. இல்ல, ஓஎஸ்டி வேணும், நீ நம்ம கேவியனை தான் அடிக்கணும்னு நினைக்கிறேன். அவன் தான் எல்லாத்தையும் வாங்கி வச்சு ஒவ்வொரு போஸ்டருக்கும் விட்டுட்டு இருக்கான் இன்னைக்கு. ஏன்னா எனக்கு லியோ ஓஎஸ்டில எனக்கு ஒரு பர்டிகுலர் பிஜிஎம் ரொம்ப நாளா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த பிஜிஎம் வந்து நல்லா வைக்கணும்னு ரொம்ப நாளா ஆசை. ஆனா அது ஓஎஸ்டியா வந்தாதான் கிடைக்கும். சரி, அது நாளைக்கு பேசுவோம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஜனநாயகனுக்கு திரும்ப ரிட்டர்ன் வருவோம். ஜனநாயகன் பத்தி பேசுங்க. வேற நிறைய பேர் ஸ்பீக்கர்ல இருக்கும், சொல்லுங்க. ஆகாஷ் பேர கை தூக்கிட்டீங்க. கமர்ஷியலா நல்லா இருந்துச்சு. அந்த கமர்ஷியல் படம் தாங்க அது, கமர்ஷியல் படம் தான். லுக்கு நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாள் அந்த விஜய் படத்துல அந்த கடைசியா எந்த லுக்குனா மாஸ்டருக்கு அப்புறம் இந்த படத்துல லுக் நல்லா இருக்கு. மட்டும் தான் போனது இந்த லுக். இந்த ஹேர் கட்டு மீச முருகி நெருக்கு எடுத்ததெல்லாம் சூப்பரா இருக்கு. கார்த்தி ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. நீங்க சொன்ன மாதிரி இது நல்லா இருந்துச்சு. பட் மியூசிக் தான் நான் இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் அது ஓகே, அனிருத்திட்ட எதிர்பார்ப்போம் இல்லையா? அனிருத்திட்ட வந்து இந்த பேட்டை, லியோ எல்லாம் பார்த்தீங்கன்னா அர்ஜுனுக்கு ஒன்று, இவர் சஞ்சயத்துக்கு ஒன்று, அந்த மாதிரி அதெல்லாம் தனித்தனியா மியூசிக் பிஜிஎம்மாக கொடுக்கும்போது, விஜய் கொடுக்கும்போது பயங்கரமான கொடுப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கும்போது ரொம்ப நார்மலாக யாரோ ஒரு மியூசிக் டேரக்டர் போட்ட மாதிரி இருந்துச்சு. அது ஒன்றும் அது ஓகே தான். அது ஒன்றும் விஷயம். கார்த்திக் ப்ரோ, இது டிஃபரன்ஸ் என்னன்னா மியூசிக் டைரக்டருக்கு வாங்கணும். கார்த்திக் ப்ரோ அச்சினோத்தி யார்ட்டையுமே நல்ல மியூசிக் வாங்க மாட்டாரு கார்த்திக் ப்ரோ. அதான் கடுப்பு. நீங்க லோகேஷ் கனகராஜ் அனிருத் போனா அனிருத்ல நல்லா மியூசிக் வாங்கிடுவாரு. அந்த மியூசிக் வாங்க மாட்டாரு. அப்படிலாம் யார் தம்பி சொன்னா? அப்படிலாம் இல்லை. சில்லாலாம் எவ்வளோ பெரிய ஹிட்டு. ஜிப்ரான் மியூசிக் அது தெரியுமா? தெரியும் கார்த்திக் ப்ரோ. ஆனா சில்லா மாதிரி ஜிப்ரான் அதுக்கு முன்னாடி பாட்டு கொடுத்துருக்காரு, அதுக்கப்புறம் பாட்டு கொடுத்துருக்காரு. ஆனா டைரக்டர்கிட்டே ஒரு பங்கு இருக்குல்ல நல்ல மியூசிக் வாங்குறது, அதுக்கு சொல்றேன். இல்லை அதெல்லாம் ஓகேங்க, படத்தில் இருக்குங்க. பட் ஏன்னா இந்த டீசர்ட்ல அனிருத் வந்து ஃபயர்லாம் விடும்போது நம்ம அது சொல்ல அது ஒரு கேட்டது பதில், அவ்வளோதான். இன்னொன்னு இப்போ இது வந்து இப்போ மூவியோட இந்த வீடியோ தான் ஆக்சுவலா இதுக்கே ஷூட் பண்ண மாதிரி இருக்கா இல்லை எப்படி? படத்தில் வரத்தான், படத்தோட லுக்கு தான். இல்ல அந்த இப்போ அந்த மோஷன் வந்து ஆக்சுவலா படத்தோட சீன் தானே இது? ஆமாம் இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த சீன் அப்படியே இருக்குமான்னு கேட்குறீங்களா? படத்தில் இருக்கலாம், அப்படி மேபி. கேட்குறேன். இருக்கலாம். நல்லா இருந்துச்சு. ஆனால் லுக்கு சொன்ன மாதிரி சூப்பராக இருந்துச்சு. இதுக்காக